ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே பைக் எடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் மாற்று சமூக இளைஞர்களால் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்ட இளைஞர் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெமிலி பேருந்து நிலையத்தில் பாமகவினர், கிராமத்தினர் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டாத நிலையில் போராட்டத்தை தொடர முடிவு செய்துள்ளனர். காரைக்குடி முத்துப்பட்டினம் 3வது வீதியை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் முத்துப்பாண்டி அதலைக்கண்மாய் வயலில் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சொத்து தகராறில் அவர் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து விசாரிப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் வீடுகளின் மீது விழுந்த ராட்சத பாறையின் பெரிய பாகம் பெயர்ந்து கீழே விழுந்துள்ளது. பெஞ்சல் புயலின் போது உருண்டு விழுந்த அந்த பாறையை திருச்சியிலிருந்து வரவழைக்கப்பட்ட வல்லுநர் குழுவினர் ரசாயனம் ஊற்றி உடைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் பெரிய பகுதி உடைந்துள்ள நிலையில் மற்ற பகுதிகள் படிப்படியாக உடைந்து அகற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பழனி தைப்பூச திருவிழாவிற்கு அன்னதானம் வழங்குவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என அறநிலையத்துறையின் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா யாரிடமும் அனுமதியின்றி அன்னதானம் வழங்க உள்ளதாக கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் 65 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் பாலத்தில் இருந்து தாமிரபரணி ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார். இதனை அறிந்த ஆத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் மாரியப்பன் தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் ஆற்றில் குதித்து பெண்மணியை பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வீட்டு குளியலறையின் ஜன்னலில் செல்போனை வைத்து பெண் குளித்ததை படம் பிடித்த குற்றச்சாட்டில் காய்கறி கடை ஊழியர் அப்சல் ரோசனை போலீசார் கைது செய்தனர். குளித்துக் கொண்டிருந்த பெண் ஜன்னலில் இருந்து செல்போனை எடுத்து புகார் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். இயல் இசை நாடகமன்றம் சார்பில் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் வளாக திறந்தவெளி மேடையில் நடைபெற்ற நாட்டிய சங்கமம் விழாவில் கிராமிய மற்றும் பரதநாட்டிய கலைஞர்கள் 500 பேர் பங்கேற்றனர். கரகம், காவடியாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், நையாண்டி மேளம், பம்பையாட்டம் உள்ளிட்ட கிராமிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. டியூஷனுக்கு சென்றுவிட்டு தந்தையுடன் பைக்கில் வீடு திரும்பிய போது ஏற்பட்ட சாலை விபத்தில் +2 மாணவி ரீனா தனியார் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி பலியானார். அரக்கோணம் சோளிங்கர் மாநில நெடுஞ்சாலையில் கும்பினிப்பேட்டை அருகே முன்னால் சென்ற வாகனத்தை தனியார் பேருந்து ஒன்று முந்த முயன்றதாகவும் அப்போது எதிரே வந்த பேருந்தில் உரசுவதை தவிர்க்க முயன்ற போது அங்கிருந்த பள்ளத்தில் பைக் இறங்கியதில் நிலை தடுமாறி தந்தை வேலு இடதுபுறமும் மகள் ரீனா வலதுபுறமும் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இருவரும் ஹெல்மெட் அணியாமல் சென்ற நிலையில் எதிரே வேகமாக வந்த தனியார் பேருந்தின் முன் சக்கரம் ரீனாவின் தலை மீது ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய பேருந்து நிற்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் அந்த வழியாக வந்த தனியார் பேருந்தின் கண்ணாடியை கல்வீசி உடைத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தை மாதம் 2வது வெள்ளிக்கிழமையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இன்ஸ்டாவில் பழகிய இளைஞரை தூத்துக்குடியிலிருந்து வரவழைத்து பக்கத்து வீட்டில் கொள்ளையடித்ததாக 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் மல்லிகாவின் வீட்டிற்குள் புகுந்து 14 பவுன் நகை 37,000 ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு அவர் மீது சுடுநீரை ஊற்றிவிட்டு தப்பி ஓட முயன்ற 2 இளைஞர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் தூத்துக்குடியைச் சேர்ந்த அப்துல் மற்றும் சாந்தகுமார் என்பது தெரியவந்தது. அவர்களை மல்லிகாவின் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் ஐஸ்வர்யா மற்றும் மணிமேகலை ஆகியோர் வரவழைத்து கொள்ளையில் ஈடுபடுத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்க கனிமவள கொள்ளை கும்பலையே திமுக நம்பியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தேர்தலின் போது பணத்தை வாரி இறைக்க முடிவு செய்திருக்கும் திமுக அதற்காக பொதுமக்களையும் கனிமவள கொள்ளையை எதிர்ப்பவர்களையும் அச்சுறுத்தி மிரட்டி கொலையும் செய்து கனிமவள கொள்ளையை கண்டும் காணாமல் இருப்பதில் இருந்தே தெளிவாக தெரிவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையின் முக்கிய பகுதிகளிலும் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குடியரசு தின விழா கொண்டாட்டம் நடைபெறவுள்ள சென்னை காமராஜர் சாலை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஏராளமான போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை விமான நிலையம், ரயில் நிலையங்கள், வணிக வளாகங்கள், கடற்கரை பகுதிகள் மற்றும் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட சீமான் மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, நூல் விலை உயர்வு ஆகியவற்றால் ஈரோட்டில் பல நெசவு ஆலைகள் மூடப்பட்டிருப்பதாக கூறினார். ஈரோட்டிலே நெசவு எத்தனை நெசவு ஆலை மூடி கிடக்கிறது காரணம் என்ன? நூல் விலை ஏற்றம், மின்கட்டண உயர்வு, சொத்து வரி ஏற்றம். கதை முடிந்தது. 8.5 லட்சம் கோடியில் என்ன நிகழ்ந்திருக்கிறது? 50,000 கோடி வட்டி மட்டும் கட்டுகிறார்களே. ஒன்று சொல்லுங்கள். ஒவ்வொரு துறைக்கும் மின்துறையா 1.5 லட்சம் கோடி கடன், போக்குவரத்தா 85,000 கோடி கடன். எப்படி வந்தது? அப்ப இந்த நிதிகள் எல்லாம் எங்கே? நிறைவேற்றிய நலத்திட்டம் ஒன்று. தமிழக இளைஞர்களை மதுவுக்கு அடிமையாக்கி வைத்துவிட்டதால் வேறு வழியின்றி ஆலை முதலாளிகள் வெளிமாநில தொழிலாளர்களை வேலைக்கு எடுக்கும் சூழல் உருவாகிவிட்டதாகவும் சீமான் கூறினார். திருப்பூர் முதலாளி, ஈரோடு முதலாளி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லா முதலாளிகிட்ட ஏன் வட இந்தியனுக்கு வேலை கொடுக்கிற? எதுக்கு இந்த வட இந்தியன் 1.5 கோடி பேர் ஏன் இங்க வர்றான்? அவங்க ஒரே வார்த்தை, உங்க ஆளு வேலைக்கு வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை? தினக்கூலி ஒரு நாளைக்கு 500 கொடுத்துறோம். 3 நாள் வேலைக்கு வர்றான், 4 நாள் குடிச்சிட்டு படுத்துறான். இதுல இருக்க யதார்த்த குற்றச்சாட்டை நம்ம ஏற்கணும். அப்ப என்ன ஆயிருது? வேலைக்கான தேவை அப்படி இருக்கு. இவன் வெளியேறான், அவன் நிறைச்சிடறான் அந்த கோடிட்ட இடத்தை, அந்த தேவையை வட இந்திய நிரப்பிடுறான். கோவை தொண்டாமுத்தூர் அரசு கலைக் கல்லூரியில் ஆசிரியைகளுக்கு சக ஆசிரியர் ஒருவர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக கூறி கல்லூரி வளாகத்தில் ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்தும் புகாருக்குள்ளான ஆசிரியரின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் அதனை கைப்பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் பேரங்கியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்யாததால் அசுத்தமான நீர் வருவதாக கூறி சில மாணவர்கள் மதிய உணவு இடைவேளையின் போது அருகில் உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரைக்கு வந்து கையால் ஊற்று தோண்டி நீர் அருந்துகின்றனர். இது குறித்து கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது.